Hi students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் 2024க்கான 3 டேஸ் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்டடி பிளானுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்ல நினச்ச முக்கியமான விஷயம், கட்டாயம் படிக்க வேண்டிய சாப்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான். ஸோ சாப்டர் 1, 2, 4, 7, 8, 12. ஸோ இந்த 6 சாப்டர்ஸையுமே நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாருமே எல்லா சாப்டர்ஸையும் ஃபுல்லாக தரோவாக நீங்கள் சம்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில சாப்டர்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ அதில் இந்த சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னா கட்டாயம் இந்த 6 சாப்டர்ஸ்லேயுமே ஒரு சம்மு கூட விடாமல் எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே தரவாக பார்த்துறது நல்லது. ஸோ இது எல்லாமே நீங்கள் தரவாக பார்த்துருக்கணும். இந்த 6 சாப்டர்ஸும் ரொம்ப முக்கியம். இது நல்லா பார்த்துருங்க. அதுக்கப்புறம் மற்றதையும் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு சின்ன சஜஷன் அவங்கக்கிட்ட சொல்ல நினச்சது. ஸோ நம்ம ஸ்டடி பிளானுக்குள்ளே போகலாம். ஸோ டே 1 பார்த்தீங்கன்னா, அதாவது 22 மார்ச் 2024 ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் நான் உங்களுக்கு ஸ்பிட் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் 7 to 1 o'clock நீங்கள் படிக்க போகிறது சாப்டர் 1. அதில் இருக்க எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸும் எக்ஸசைஸ் சம்ஸும் பார்த்துறீங்க. அது பார்த்துட்டு 12 சாப்டர்ஸ்க்குமே இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க்ஸை பாருங்கள். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 1 மார்க்ஸை லாஸ்ட்டாக பார்த்துக்கலான்னே நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. அதனாலே உங்களுக்கு 1 மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ்டேக்காக ஆக்கிடுவீங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு பல்காக மார்க்ஸ் ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஈஸியாக 1 மார்க்ஸில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதனால உங்களுக்கு நான் டே 1 மார்னிங் வந்து சாப்டர் 1 நீங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு எல்லா 12 சாப்டருக்குமே புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க்ஸை நீங்கள் தரவு பண்ணிடுறீங்க. ஸோ இதை நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் 1 மார்க்ஸை பற்றி கவலைப்பட வேணாம். இனிமேட்டு மற்ற சாப்டர்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் மார்னிங்கான பிளான். அண்ட் ஆஃப்டர்நூன் 1:30 to ஈவினிங் 5 o'clock வந்து சாப்டர் 4 ஃபுல்லாக பார்க்குறீங்க. நான் ஃபுல்லான்னு சொல்கிறேன்னா எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸும் எக்ஸசைஸ் சம்ஸும் நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து ஈவினிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா சாப்டர் 2 ஃபுல்லி, அதாவது ஆல் எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ். ஸோ நைட் வந்து 11:30லேருந்து நீங்கள் நைட்டு எப்போ படுப்பீங்களோ அது வரைக்கும். ஸோ ஈவினிங் ஸ்டடி பிளான் அவங்களுக்கு 6 மணிலேருந்து 11 o'clock வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 6லேருந்து 11க்குள்ளே நீங்கள் வந்து என்ன படிக்க முடியுமோ அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. 11 to 11:30 ஒரு பிரேக் எடுத்துகிட்டு 11:30லேருந்து நீங்கள் நைட்டு எப்போ வரைக்கும் படிப்பீங்களோ ஸோ அந்த டைம் வரைக்கும் சாப்டர் 5 பாதியை படிங்க. அதில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸும் எக்ஸசைஸ் சம்ஸும். ஸோ மேம் இவ்வளோ நேரம் நாங்கள் நைட்டு முடிச்சு படிக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இவ்வளோ நேரம் முடிச்சு படித்தா தான் நல்லது. பிகாஸ் மேக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஹாலிடேஸ் தான், நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ண போகிறீங்க. அதனால இத்தனை நாள் போட்ட எஃபர்ட்டை வந்து நீங்கள் லாஸ்ட் எக்ஸாமில் லூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ மேக்ஸ் எக்ஸாமுக்கான ஃபுல் எஃபர்ட்டை நீங்கள் கொடுக்கணும். ஸோ நல்லா சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ண டைம் கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் 12th என்ட்ரு ஆகிறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன். ஸோ சாப்டர் 5 நீங்கள் பாதி படிச்சிருங்க. அடுத்து டே 2 பார்த்தீங்கன்னா, அதாவது 23 மார்ச் 2024 மார்னிங் 7லேருந்து 1 o'clock வரைக்கும் சாப்டர் 5ல் மீதி பாதியும் சாப்டர் 7 நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க. அதாவது ஆல் எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ். ஆஃப்டர்நூன் 1:30 to 5 o'clock வந்து சாப்டர் 8 ஃபுல்லாக பார்க்குறீங்க. அண்ட் ஈவினிங் 6 to 11 வந்து சாப்டர் 12 நீங்கள் ஃபுல்லாக பார்த்துறீங்க. ஸோ இதுதான் உங்கள் டே 2க்கான பிளான், அதாவது 23 மார்ச் 2024க்கான பிளான். ஸோ இது முடிச்சுட்டு அன்னைக்கு நைட், அதாவது 11:30லேருந்து ஈவினிங் நைட் நீங்கள் லேட் நைட் எவ்வளோ நேரம் முடிச்சு படிப்பீங்களோ அந்த நேரம் வரைக்கும் நீங்கள் சாப்டர் 6 ஹாஃப் வந்து நீங்கள் படிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹாஃபை நீங்கள் படிங்க. ஸோ நீங்கள் வந்து 11:30க்கு அப்புறமும் முடிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் 12 o'clock-குள்ளேயே நீங்கள் குயிக்காக நான் ஈவினிங் சொல்லியிருக்க போர்ஷன்ஸையும் இந்த சாப்டர் 6ஐயுமே முடிச்சிடுவீங்க அப்படின்னா நீங்கள் சேர்த்து படிச்சிட்டாலே ரொம்ப சந்தோஷம். ஸோ இது உங்களுக்கான டே 2க்குரிய பிளான். டே 3 மார்னிங் 7 to ஆஃப்டர்நூன் 1. ஸோ சாப்டர் 6ல் மீதி இருக்கக்கூடிய பாதியும் சாப்டர் 3யும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க. ஆல் எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ். அண்ட் ஆஃப்டர்நூன் 1:30லேருந்து 5 o'clock வரைக்கும் சாப்டர் 9 ஃபுல்லாக பார்க்குறீங்க. அண்ட் ஈவினிங் 6 to 11 வந்து சாப்டர் 10 ஃபுல்லாக பார்த்துறீங்க. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நைட்டு 11:30 அதுலேருந்து நீங்கள் நைட் எப்போ வரைக்கும் படிப்பீங்களோ அந்த டைம் சாப்டர் 11 நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க. ஸோ சாப்டர் 11 வந்து உங்களுக்கு அந்த நேரத்துக்குள்ளே எவ்வளோ முடிக்க முடியுமோ அதை நீங்கள் படிங்க. படிச்சுட்டு மார்னிங் நீங்கள் பெண்டிங் போர்ஷனை படிக்கிறா இருந்தால் படிக்கலாம். இல்லை நான் பிளான் பண்ணபடியே நீங்கள் நைட்டே இதை பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா மார்னிங் 5 o'clock-ஓ இல்லை 6 o'clock-ஓ நீங்கள் எந்திரிச்சு ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஸ்கூல் கிளம்புற வரைக்கும் எவ்வளோ நேரம் படிப்பீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த நேரம் வரைக்கும் நீங்கள் அதை வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். இது பெண்டிங் போர்ஷன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ நான் சொல்லியிருக்கக்கூடிய டைம் டேபிளை ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் வந்து இப்போ மார்னிங் சொல்கிற ஒரு சாப்டரை நான் 1 o'clock வரைக்கும் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 11:30க்கே முடிச்சிட்டிங்கன்னா ஆஃப்டர்நூன் சாப்டரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் சொன்ன டைம் ஸ்லாட்லேயே தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. குயிக்காக முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த டைம் ஷிஃப்ட்டுக்கு நான் என்ன சொல்லியிருக்கணும் அந்த சாப்டர்ஸை உடனே
பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்னும் குயிக்காக அடுத்தடுத்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது நீங்கள் உங்களுடைய போர்ஷன்ஸை சீக்கிரமாகவே கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மெயினாக நான் சொல்கிற இன்னொரு விஷயம், நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாப்டருமே அவசரமாக பார்க்கக்கூடாது. ஸோ ரிவைஸ் பண்ண டைம் இருந்தால் ஓகே, வெரி குட், நல்லா பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ண டைம் இல்லை அப்படின்னா நான் பார்க்குறப்பவே நான் நல்லா பார்த்துட்டேன், எனக்கு அது ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, ரிவைஸ் பண்ணாட்டியுமே என்னால் எல்லா சம்ஸையும் ஆன்சர் பண்ண முடியும், ஸோ எல்லா கான்செப்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது, எல்லா மெத்தடும் எனக்கு புரிஞ்சு என்னால் சால்வ் பண்ண முடியுங்கிற அளவுக்கு படிக்கும்போதே நல்லபடியாக நீங்கள் பொறுமையாக பார்த்துடணும். உங்கள் மைண்டில் அந்த மெத்தடெல்லாம் நீங்கள் புரிய வச்சுக்கணும், ரிஜிஸ்டர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. ரிவைஸ் பண்ணாட்டியுமே நீங்கள் கான்ஃபிடென்ஸாக எழுதணும், அந்த அளவுக்கு நீங்கள் படிக்கும்போதே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அது நான் உங்களுக்கு மெயினாக சொல்லிக்க நினச்சிது. ஸோ இதுதான் உங்களுக்கான மேத் பப்ளிக் எக்ஸாம் 2024க்கான 3 டேஸ் ஸ்டடி பிளான் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரிலாக்ஸாக இருங்க. ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாம்ஸும் முடிஞ்சிருச்சு, லாஸ்ட் எக்ஸாம் மேக்ஸ் எக்ஸாம் தான். ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸாமும் உங்களுக்கு ஈஸியாக வரும், எல்லாருமே நல்லா எழுதி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. மேம் இதுக்கு முன்னாடி எழுதின எக்ஸாம்லாம் எங்களுக்கு அவ்வளோவா நாங்கள் நல்லா எழுதலை அப்படின்னாலும் நீங்கள் நம்பிக்கை எழுத வேண்டாம். இந்த மேக்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு ஈஸியாக வருங்கிற அந்த நம்பிக்கையோடு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மற்ற சப்ஜெக்டில் விட்ட மார்க்ஸை மேக்ஸில் ஸ்கோர் பண்ணுறதுக்கான உங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்து படிங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையுமே மேக்ஸ் எக்ஸாம் நல்லபடியாக எழுதி எல்லாருமே நீங்கள் நினச்ச மார்க், நீங்கள் நினச்சதை விட நிறையா மார்க்ஸ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுவீங்க. விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லேர்னிங். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். அடுத்து உங்கள் 12th ஐடியாஸ் அண்ட் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் சம்மந்தப்பட்ட மற்ற வீடியோஸும் நம்ம சேனலில் வரும், அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.